ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் ட்ரீமர். இது என்னோட ஃபர்ஸ்ட் vlogging மோட்டோ vlogging வீடியோ. ஸோ முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. ஓகே, புதுசாராக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வரும். எனிவேஸ், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிளேஸே செம்மையாக இருக்குது. இந்த இடத்துக்குள்ளே உள்ளே வரவுமே ஒரு சில்னஸ் ஃபீலு. நாங்கள் வந்ததே வெயிலில் மத்தியானம் போல் தான் அந்த இடத்துக்கே வந்தோம். ஆனால் வந்தாலுமே அந்த வெயிலில் இருந்தாலுமே அந்த இடத்துக்குள்ளே கரெக்டாக வரவுமே ஒரு கூலாக இருந்துச்சு. கொஞ்சம் செம்மையாக இருக்குது பிளேஸு. சுற்றி மரம் மட்டும்தான். அங்கங்கே 1-2 வீடு இருக்குது, 1-2 கடை இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே அங்கே கிடையாது. ஃபுல்லாக சுற்றி மரம் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் அங்கே வந்தானா. சீரியஸாக அப்படி இருக்குது பிளேஸு. இங்கே புலிகளை பார்க்க முடியுமா உங்களுக்கு? என்ன ஸ்பீடு பிரேக்கராக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ஒரு வீட்டையும் கட்டி கொடுத்து உட்கார வச்சாங்கன்னா வேற லெவல் இருக்கும். அதுவும் குடும்பத்தோட இங்கே வந்து
அப்பாடியோ உண்மையா இருக்கு. தெரிய மாட்டேங்குது. சார்ஜிங்லாம் இருக்கு. எடுத்துறியா? அந்த சார்ஜிங்லாம் இருக்கு. பவர் பேங்க் கிட்ட வந்துருக்கேன். இப்போ நின்னோம்ல அந்த பிளேஸில் தான், அதாவது என்ட்ரன்ஸ் செக்கிங். முதல்ல அதுக்கு வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஒரு வண்டிக்கு வந்து ஒரு பைக் வந்து 80 ரூபாங்கிற கணக்கு. காருக்குலாம் எவ்வளோ வந்துருக்கல, ஒரு பைக்குக்கு 80 ரூபா, 3 பைக் ஆச்சு, அதே 240 ஆச்சா. அதுபோக ஒரு நபருக்கு ஒரு பெர்சனுக்கு வந்து 10 ரூபா. நாங்கள் 6 பேர் 60 ரூபா ஆச்சு மொத்தம். அதுவே 300 ரூபா கிட்ட ஆச்சு. 300 ரூபா ஆச்சு. செக் பண்ணுவாங்க. அது போக என்ன சோப்பு, ஷாம்பு, பிளாஸ்டிக் பொருள் எதுவும் சம்மந்தப்பட்ட நீங்கள் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி. அப்படிலாம் இருந்ததுன்னா அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு வந்துடணும். நீங்கள் உள்ளே எதுவுமே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து விலங்குகள் வந்து தண்ணி குடிக்க வரும் அப்படிங்கக்காண்டி அந்த இடத்த வந்து நீட்டாக பார்த்துக்கணும். பிளாஸ்டிக் எதுவுமே போடக்கூடாது. அப்படி போட்டிருந்தா விலங்குகள் தூக்கிட்டு போய் சாப்பிட்டு அதுக்கு சிக்கிரும். இந்த மாதிரி நிறைய 1-2 ரீசன்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி எதுவுமே உள்ளே கொண்டு போகக்கூடாது. அதனால் வெளியவே செக்கிங் பண்ணிடுவாங்க. அதை அப்படி இருந்ததுன்னா அங்கேயே தூக்கி எறிஞ்சிருவாங்க. அப்பல நீ கீழே விழுந்தாலும் கேமரா வந்துடக்கூடாது, சரியா? நான் எதுக்குள்ள போகிறேன்? விழ மாட்டேன் சொல்கிறேன். நம்ம போய் போகிறாங்க. பிரச்சனை இல்லைடா. நம்ம தம்பியை தெரியாமல் எடுக்கணும், அவ்வளோதானே? குடிக்கலாம். சும்மா கை நீட்டாலும் குடிக்கிட்டு போயிடும். அது தாவறதுக்குள்ளே எடுத்துருவோங்களா?